எப்பா ஸ்ரேயஸ், இந்த அடியாப்பா அடிப்ப? ஏன்பா எங்க மேல இவ்வளவு கோவம்? அது ஒண்ணு இல்ல ஹிட்மேன், என்னமோ மும்பை இந்தியன்ஸ் 200 மேல அடிச்சா சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்களே, அதான் ஒரு காட்டி விட்டேன். ஆனா நீ காட்டுன எங்களோட கோச்சஸ்ல இருந்து எங்க ஓனர்ஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் தலைவலி, டோட்டல் அப்செட். ஏன் நானே என்ன பண்றது அப்படின்ட்டு முடிச்சுட்டேன்பா. ஹிட்மேன், இது உங்களுக்கு மட்டும் எச்சரிக்கை இல்ல, என்ன இந்த கிரிக்கெட்ல வளரவே விடக்கூடாதுன்ட்டு கொல்கத்தால சாம்பியன்ஸ் வாங்கி கொடுத்துமே அவமானப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட்லயும் நேற்று சும்மா விளையாண்டவன் தான் எடுத்து உள்ள போட்டுருக்காங்க. நான் இந்த அடியை வச்சுமே என்ன எடுத்து போடல, அவங்களுக்கு காட்டுறதுதான் இந்த அடி. ஆனா ஒண்ணு ஸ்ரேயஸ், மும்பை இந்தியன்ஸ்ல மறக்க மாட்டாங்க, எங்களோட துடுப்புச்சிட்டான பும்பும் பும்ராவ போறையே அடி வெளுத்துட்டீங்களா. எப்பயுமே பும்ரா ஓவர் போட்டா விக்கெட் எப்படியா எடுத்துவாரு, ஆனா அவர் 4 ஓவர் போட்டோம் அதிகபட்ச ரன் கொடுத்து விக்கெட்டே எடுக்க முடியல. அதுலயே எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஓகே ரோஹித், அடுத்த வருஷம் வேணா தப்புக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் போன மேட்ச் ஏதோ கொஞ்சம் தடுமாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ரெட் ஜெர்சி போட்டாம சில பேர் ஓவர் ஆடினாங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த போட்டியில தான் தோத்துட்டேன் தவிர பாரத தோக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி வச்சு கம்பேக் கொடுத்துருவோம். அதனால ஆர்சிபி கிட்டேயும் ஒரு காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கலான்னு வச்சிருக்கோம். என்ன நடக்குதுங்க? ஏதோ நடக்குதா? அடியே அடிச்சு விட்டாயா? மரியாதை இல்லாம அடிச்சா பெருசு